உன் விசுவாசம் அங்கே இருக்குன்றத திரும்ப போட்டு உடைச்சிட்டாரு. நாகப்பட்டினம் தொகுதியில ஷானவாஸுக்கு விருப்பம் இல்லைன்ற செய்தி திமுக மூலம்தான் விசிக தலைவர் திருமாவுக்கு எட்டப்படுகிறது என்றால் ஷானவாஸ் யார் கட்டுப்பாட்டில் இருந்தார்? நான் சொல்லல சார், இதை திருமா சொல்றாரு. திருமாவோட இன்றைய வீடியோ தெளிவுபடுத்தி விட்டது ஷானவாஸ் என் கட்டுப்பாட்டில் இல்லை, ஒரு திமுக கட்டுப்பாட்டுக்கு போய்விட்டார் என்பதை. எப்படி சொல்றாரு? தொகுதியை பற்றி பேசும்பொழுது, நாகப்பட்டினம் தொகுதியை பற்றி பேசும்பொழுது அவர் சொல்லுகிறார், நாகப்பட்டினம் தொகுதியை நான் கேட்டேன், அவர்கள் சொன்னார்கள் நாகப்பட்டினம் வேண்டாம் என்று அவரே சொல்லிவிட்டாரே. அதுக்கு அடுத்து ரொம்ப கண்ணியமா சொல்றாரு, தான் கட்சிக்காரங்களையும் காட்டி கொடுக்க கூடாதுன்னு. அதுக்கப்புறம் சொல்றாரு பல்லாவரம் தொகுதியை ஷானவாஸ் கேட்டார்ன்றார். பல்லாவரத்தை கேட்டார்ன்றது நியூஸ் இல்லை, நாகப்பட்டினம் தொகுதியை தான் கேட்கும் பொழுது நாகப்பட்டினத்தில் நிற்பதற்கு அவர் சிட்டிங் நாகப்பட்டினம் எம்எல்ஏ கரெக்டா, நாகப்பட்டினம் தொகுதியை நான் கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், யாரு திமுக, அவரே நாகப்பட்டினம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் என்று. இது எந்த கட்சி தலைவனாக இருந்தாலும் சுருன்னு ஏறும். திரும்ப பொசிஷன்ல யாரா இருந்தாலும் கண்டிப்பாக இந்த முடிவை தான் எடுத்திருப்பார்கள். அதனாலதான் கட்சியை காப்பாற்ற வராரு. ஷானவாஸ் சொன்னா மழைப்பு இருக்கலாம், திரும்ப உடைச்சிட்டாரு. இந்த பாருங்க 5 வருஷமா டிவியில பேசினாரு, யூடியூப்ல. இந்த கதையெல்லாம் வேணாம், இந்த பிரச்சனைக்கு டைரக்டா வாங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கட்சி உங்களோட பெருசு. திரும்பவும் விசிகாவும் இல்லை என்றால் ஷானவாஸ் யார்? அவர் திறமசாலி, நல்லவர், என்னுடைய நண்பர், எல்லாம் கரெக்ட், திறமசாலி, மாற்று கருத்தே இல்லை. திருமாவளவனும் விசிகாவும் இல்லை என்றால் ஷானவாஸின் அடையாளம் என்ன கடந்த 5 ஆண்டுகளில்? அதுக்கு பேசுங்க சார், அதை பேசுங்க. நீங்கள் எவ்வளவு பெரிய திறமசாலிகளாக இருந்தாலும் கட்சி உங்களை விட பெரியது, மறந்துடாதீங்க. இந்த எண்ணம் உங்களுக்கு மறைய ஆரம்பிக்குதோ அன்றைக்கே நீங்கள் சறுக்க ஆரம்பிக்கிறீர்கள். அதான் நடந்திருக்கு. இப்ப நான் கேட்குற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. பூனைக்குட்டி வெளியில வந்துடுச்சு. ஷானவாஸுக்கு சீட்டு மறுக்கப்பட்டது திமுகவுக்கு பெருத்த கோபம், அவமானம். அதை விட கோபம் திரும்ப மாநில அரசியலுக்கு திரும்புவது. ஏன்னா அவர் ஜெயிச்சிட்டார்னா ஜெயிக்க வாய்ப்பு அதிகம். லோக்சபா எலெக்ஷன் 3 வருஷம் இருக்கு, இன்னும் இடைத்தேர்தல் வருது. என்ன தொகுதி அது? சிதம்பரம் தனி தொகுதியில இடைத்தேர்தல். அது திமுகவுக்கு ஒரு நெருக்கடி. விசிகா கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆமா. நேர்களை வணக்கம். நானுங்கள் மார்ச் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தேர்தல் களம் சூடுபிடித்து விட்டது, வேட்புமனு தாக்கல் ஆரம்பமாகிவிட்டது, எல்லா கட்சிகளும் பிரச்சாரத்தில் களமிறங்கி விட்டார்கள். களம் எப்படி போய் கொண்டிருக்கிறது? இன்னும் சூடு பிடிக்கல. எப்படி சூடு பிடிச்சேன்னு சொல்லுங்க. எல்லா ஒரு பிரச்சாரத்துக்கு போயிருக்கா சொல்லுங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் போயிட்டார், அவர் போயிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி போயிட்டாரு, அவங்க 2 பேரும். விஜய் போயிட்டு வந்துட்டாரு. காங்கிரஸ் பிஜேபி அவங்க எல்லாம் இன்னும் போவே இல்லை, வேட்பாளர் பட்டியலே அறிவிக்கல. பிஜேபி மட்டும் அறிவிக்கல, காங்கிரஸ் அறிவிக்கல. காங்கிரஸ் அவங்களும் அது பண்ணி. அப்போ நான் 2 தேசிய கட்சிகள் அறிவிக்கல. பெரிய குழப்படி ஓடிட்டு இருக்கு. 6ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு, 7ஆம் தேதி பரிசீலனை, 8ஆம் தேதி லாஸ்ட் டேட், திரும்ப பெறுவதற்கான லாஸ்ட் டேட்டு. நமக்கு அப்போதான் விஷயம் தெரியும் என்ன ஏதுன்னு. ஆகவே இதுல என்ன இன்னும் சூடு பிடிக்கல, ஆரம்பிக்கல. முதன்மை சக்திகள் இறங்கிட்டாங்கல்ல களத்துல அப்படின்னு நம்ம சொல்றோம். எது முதன்மை சக்தி, எது முதன்மை சக்தி அல்லாதது நீங்க எப்படி சொல்ல முடியும்? முதல்வர் வேட்பாளர் யாரோ அவங்க எல்லாம் முதன்மை சக்தி. இப்போ 4 பேர் முன்னால போறாங்க, எடப்பாடி, ஸ்டாலின், சீமான், விஜய். இன்னும் அடுத்த வாரத்துல தான் நம்ம 10 தேதிக்கு மேல தான் சொல்ல முடியும் எப்படி இருக்குன்னு. அதனால களத்தை பத்தி இப்போ சொல்ல முடியாது. 4 முனை போட்டி. இப்போ சசிகலா சேர்த்தா 5 முனை, கிருஷ்ணசாமி சேர்த்தா 6 முனை. சார் என்ன சார் இது? இல்ல ஜோக் இல்லாம கேட்கணும், உண்மையா சேர்க்கணுமான்னு கேட்கறேன். சேர்த்து தான் பார்ப்போமே. என்ன இப்போ காசா பணமா? பிரதான கட்சிகள் 4: திமுக, அண்ணா திமுக, சீமான், விஜய். ஏன்னா 8% லாஸ்ட் டைம் சீமான் வாங்கினார். அதனால அவரை ஒதுக்கிட்டு பேச முடியாது. அப்படி பேசுவது அயோக்கியத்தனம். 4 முனை போட்டி திமுக அட்வான்டேஜ்னு நம்புறோம், நானும் நம்புறேன். பட் களம் எப்படி இருக்குன்றது ஒரு 10 தேதிக்கு மேலே தான் சொல்ல முடியும். இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ நேற்றைய ஸ்டாலின் கூட்டத்திலலாம் ஒன்றும் பெரிய ஆர்ப்பாட்டம், பெரிய ஆர்ப்பரிப்பு, வரவேற்பெல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப சாதாரணமாக வழக்கத்தோட மோசமாக இருந்தது. பிக்கப் ஆகல, இனிமேல் தான் பிக்கப் ஆகும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீதான 5 ஆண்டு கால மக்களின் பார்வை அப்படின்றது இந்த தேர்தல் அறிக்கைக்கு பிறகு இதையெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி இந்த அறிக்கையை ஒட்டி இனி மீண்டும் அவங்களுடைய ஆட்சி வரணுமா வர வேணாமா அப்படின்ற நிலையில மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கு. இது என்ன கேள்வின்னு எனக்கு புரியல. அது 23ஆம் தேதி போட்டி, 24ஆம் தேதி மே 4ஆம் தேதி போட்டி தொடங்கும் போது தான் தெரியும். அதுக்கு எப்படி நான் பதில் சொல்ல முடியும்? மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா ஏற்றுக்கலையா? திமுகவோட நீங்கள் சுற்றி ஊடகமெல்லாம் கேட்க வேணாம். பெருசாக அப்படியே பெரிய வார்த்தை ஜாலங்கள்லாம் தேவையே இல்லை. இது ஒன்றும் வரலாறு காணாத ஆட்சியும் கிடையாது. எப்படி சொல்கிறது, எத்தனையோ ஆட்சிகள் வந்தது போச்சு, வந்து போயிட ஒரு ஆட்சி தான் இது. இதில் பெருசாக நீங்கள் கொண்டாடுறதுக்கு ஒன்றும் கிடையாது. கொண்டாடணும்னு நினச்சிங்கன்னா கொண்டாடுங்க, ஆனால் மற்றவங்களோட அங்கீகாரத்தை எதிர்பார்க்காதீங்க. தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க, மக்கள் அதை எப்படி பார்க்குறாங்க, 5 வருஷம் ஆட்சி அவங்க எப்படி பார்க்குறாங்கன்றது
நமக்கு 4ஆம் தேதி போட்டியை தொடங்கும்போது தெரியும். மே 4ஆம் தேதி. அவ்வளவுதான். எடப்பாடி பழனிசாமி இன்னொரு பக்கம் தேர்தல் அறிக்கை கொடுத்திருந்தாரு, ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க. ரெண்டு அறிக்கையும் எப்படி ஒப்பிட்டு பாருங்க? ரெண்டும் ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. மக்களை ஏமாத்துற அறிக்கைகள் தான் ரெண்டும். அதிமுக விட திமுக அறிக்கை மக்களை ரொம்ப ஏமாத்துது. 1.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை கொடுப்பேன்றாங்க. கொடுத்துருவாங்களா இவங்க? அதில் 10% 15,000 பேர் கூட வேலை கொடுக்க முடியாது. பணம் ஏது உங்ககிட்ட? உங்கள் கவர்மெண்ட் திவால். போன எலெக்ஷனில் என்ன சொன்னாங்க? 3.5 லட்சம் பணியிடங்கள் நிரப்ப கொடுத்தாங்க. இந்த 5 வருஷத்துல எவ்வளவு நிரப்புனீங்க? அதை சொல்லுங்க. இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதற்கு முன்பாக கடந்த தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொன்னது இவ்வளவு, செய்தது இவ்வளவு, செய்யாதது இவ்வளவுன்னு ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுட்டு இந்த தேர்தல் அறிக்கை திமுக வெளியிட்டிருந்தால் அது அறிவு நாணயமாக இருந்திருக்கும். செய்யக்கூடாத ப்ராமிஸ் எல்லாம் செஞ்சீங்கல்ல. சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்போனீங்க, குறைச்சிங்களா? டீசலுக்கு 4 ரூபாய் குறைப்போன்னா குறைச்சிங்களா? கல்வி கடன் ரத்துனீங்க, குறைச்சிங்களா? அனைவருக்கும் 1000 ரூபான்னு சொல்லிட்டு அது 27 மாதம் பொறுத்த ஆரம்பிச்சு அதுலேயும் ஏகப்பட்ட கண்டிஷன் தகுதியானவங்களுக்குன்னு சொன்னீங்க. நல்லது. அதுக்கு பிறகு என்ன சொன்னீங்க? 3.5 லட்சம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும். நீங்கள் எவ்வளோ நிறைவேற்றுனீங்க? 1.5 லட்சம் அரசு பணியிடங்களை நிறைவேற்றுவோம், காலி பணியிடங்களை இந்த ஆண்டு தேர்தல் அறிக்கையில் சொல்கிறீங்க. கொடுத்துருக்க அறிவிப்புகள்லேயே மிக மிக மோசடியான அறிவிப்பு இதுதான். 100% அதை உங்களால் செயல்படுத்த முடியாது. 1.5 லட்சத்தில் நான் சேலஞ்ச் பண்ணுறேன். 10% 15,000 காலி பணியிடங்களை கூட உங்களால் நிரப்ப முடியாது. உங்கள்கிட்ட துட்டு இல்லை. உங்கள் கவர்மெண்ட் திவாலுன்னு உங்கள் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி சுப்ரீம் கோர்ட்லையும் ஹைகோர்ட்லையும் கடந்த 6 மாதங்களில் போட்ட பல அஃபிடவிட்ஸ் சாட்சியம் கூறிட்டு இருக்கு. இன்றைக்கும் பல டிபார்ட்மெண்ட்ஸ் மாதம் சம்பளம் கொடுக்கறதுக்கு திருவோடு ஏந்தினதுதான். எங்கேருந்து நீங்கள் 1.5 லட்சம் பணியிடங்களை நிரப்புவீங்க? காலி பணியிடங்களை திரும்பவும் சொல்கிறோம். அதில் 10% 15,000 காலி பணியிடங்களை கூட நிரப்ப முடியாது. நோ நியூ ரெக்ரூட்மெண்ட்ன்றது தான் பாலிசியை. இபிஎஸ் சொல்கிறதெல்லாம் செஞ்சிட முடியுமா? அது இதை விட மோசம்ன்றேன். நான் ஒன்றும் இபிஎஸ்சி வக்காலத்து வாங்கிட்டு சொல்லலை. இல்லை, அதையும் செய்ய அதுவும் முடியாது. 10,000 ரூபாய் கொடுப்பேன் எல்லாருக்கும் வந்த உடனே. காலி பணியிடங்களை பற்றி அவர் என்ன சொன்னாலும் தெரியல. சொல்லியிருந்தால் அதுவும் அபத்தமானது. உங்கள்கிட்ட துட்டு கிடையாது. 1 லட்சம் கோடிக்கு மேலே தேவைப்படுது எடப்பாடியோட பாலிசிஸ் எல்லாம் ப்ராமிசஸை நிறைவேற்றுறதுக்கு. எங்கே சார் இருக்கு பணம்? 2 பேரும் மக்களை போட்டி போட்டுக்கிட்டு ஏமாத்துறாங்க. இந்த இரு தேர்தல் அறிக்கையிலும் தேர்தலில் ஒரு ரோலை ப்ளே பண்ணுதா? எனக்கு என்னமோ அப்படி தெரியல. இந்த 8,000 ரூபாய் கூப்பன் ஃப்ரிட்ஜெல்லாம் கடந்த காலம் அதெல்லாம் இப்போ அதை நம்பிலாம் ஓட்டு போடுவாங்களா எனக்கு தெரியல. ஃப்ரிட்ஜாவது ஓரளவு ஓகேன்னுவாங்க. இந்த 8,000 ரூபாய் கூப்பன்றதெல்லாம் எங்கே எடுப்படும்? உங்களுக்கு எதை வேணாலும் வாங்கிக்கலாம். ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்களுக்கு அப்பட்டமான கையூட்டு. அப்பட்டமான கையூட்டு. அதெல்லாம் இவங்க இதை 20 வருஷத்துக்கு மேலே கலெக்டிவ் கொடுத்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் காலம் மலையேறி போச்சு. 5 வருஷம் நீங்கள் என்ன செஞ்சீங்க அதை சொல்லுங்கள். 8,000 ரூபாய் கூப்பன் சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். 1.5 லட்சம் அரசு காலி பண்ணிடு எப்படி நிறைவேற்றுங்க? எம்ப்ளாய்மெண்ட்டே கிடையாது கவர்மெண்ட்டில். எந்த எம்ப்ளாய்மெண்ட்டும் கிடையாது கவர்மெண்ட்டில். பச்சையாக ஒரு மோசடி. தெரிந்தே மக்களை ஏமாற்றுகிறார்கள். தன்னெஞ்சறிவது பொய்யா இருக்க, பொய் தப்பின் தன்னெஞ்சே சுடுவோம். இதுக்கு என்ன விளக்குரை கலைஞர் பொருளாதாரத்தில் எழுதியிருக்காருன்னு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை படித்து விட்டு இந்த தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். தெரிஞ்சே பொய் சொல்கிறாங்க. அப்பட்டமான பொய். சேலஞ்சு பண்ண சொல்லுங்கள். நான் சொல்கிறது பொய்யன்னு சேலஞ்ச் பண்ண சொல்லுங்கள். உங்கள்கிட்ட ஏது பணம்? 1.5 லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிறைவேற்ற முடியுமா உங்களால்? 10% 15,000 பேருக்கு 15,000 காலி பணியிடங்களை கூட நிரப்ப முடியாது. வாய்ப்பே கிடையாது. நோ நியூ ரெக்ரூட்மெண்ட்ஸ். இல்லை, சாமானிய மக்கள் மத்தியில், இப்போ ஏழைகள் மத்தியில், பெண்கள் மத்தியில் இந்த அறிவுகள் ஒன்றும் கவர்ச்சி ஏற்படுத்தும். பெண்கள் ஓட்டு பெரிய அளவில் விஜய் பக்கம் போயிட்டு இருக்கு. விஜய் பக்கம் போயிட்டு இருக்கு. என்ன காரணத்தினால? அதுதான். ஏன்னா நீங்கள் சொன்னது ஒன்று செய்யாது ஒன்று. 2,000 ரூபாய் கொடுத்தீங்க, 5,000 ரூபாய் கொடுத்தீங்க, 9,000 ரூபாய் கொடுத்தீங்க. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்குது. இதெல்லாம் பெரிய பாதிப்பு. இவங்க ஏதோ விளையாடிட்டு இருக்காங்க. தங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. ஓட்டு போடலாம், ஆனால் போராட வேண்டியிருக்கும். 4 முனை போட்டியில் திமுக வெற்றி வாய்ப்பு அதிகம் நான் இப்பயும் நம்புகிறேன். ஆனால் அது சுலபமாக சாத்தியப்படாது. கடும் போட்டி இருக்கும். கரணம் தப்புனா மரணம். கணிசமான அளவு பெண்கள் வாக்குகளை விஜய் இன்னமும் ஈர்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அவரை போட்டு அடிக்க அடக்க அமுக்க ஒரு மேலே வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் அதனால நீங்கள் கொடுத்த 2,000 ரூபாய் இல்லை 5,000 ரூபாய் பர்ஃபெக்டாக சொல்லுங்களேன். விஜய் கிட்ட திமுக கிட்ட இருந்து பெண்கள் ஓட்டு போகிறதுக்கான காரணம் என்ன? சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது ஒரு காரணம். இவர்கள் பொய்யர்கள் என்று பெண்கள் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். இவங்களோட ஸ்ட்ராட்டஜியில் நிறைய தப்பு இருக்குது. ஏகப்பட்ட விளம்பரங்கள். 2,000 ரூபாய் வாங்குறவங்களே நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவோம்னு சொல்கிறாங்க. மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும். நான் சொல்கிறது மனசாட்சி உள்ள திமுக காரனுக்கு இது புரியும். அவர்கள் இதை ஒப்புக்கொள்வார்கள். இதை நான் ஒன்றும் பிரச்சாரமாக பண்ணலை. எல்லா ஓட்டும் எங்களுக்கு தான். பெண்கள் ஓட்டு 2,000 ரூபாய் 2,000 ரூபாய் வாங்கிட்டாங்க. இவங்க கனவு கண்டுட்டு இருக்காங்க. இல்லை, நிறைய சிக்கல் வருது. அது கணிசமான அளவு பெண்கள் ஓட்டு விஜய்க்கு போகுது. அது ஏதோ சினிமா பார்க்குறவங்க மட்டும் நினச்சிட்டு இருந்தாங்க. இல்லை, அதை தாண்டி போகுது. விஜய் உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சு. இந்த எலெக்ஷனில் இவங்க சவால், தலைவலி, பிரச்சனை விஜய் தான், எடப்பாடி கிடையாது. அவர் ஜெயிக்கலாம், தோக்கலாம்.
ஆனால் அவர் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை திமுகவை ஏற்படுத்துவார்ன்ற தோற்றம் இப்போ வந்திருக்குது. இந்த பர்செப்ஷன் டெவலப் ஆகிட்டு இருக்குது. ரெண்டாவது, கூட்டணி கட்சிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்பாடுகள், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வருத்தங்கள், அதுவும் திமுகவுக்கு ஒரு சிக்கலாக உண்டாகிட்டு இருக்குது. மூணாவது, திமுக உள்ள நிறைய பேருக்கு சீட்டு கொடுக்காம பண்ணது உட்கட்சி மோதல் அதிகரிச்சிருக்கு. திருச்சியில் மட்டும் பார்த்தீங்கன்னா 4 சிட்டிங் எம்எல்ஏஸ் பதிவு பறிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் இது இவங்க நினச்சி கனவு கண்டுகிட்டு இருக்காங்க ஜெயிச்சிருவான்னு. அதெல்லாம் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். நிலைமை திமுக வெளியில் சொல்லிக்கிற மாதிரி, அல்லது திமுக தம்பட்டம் அடிக்கிற மாதிரி, அல்லது திமுகவோட வாடகை வாயர்கள் தினமும் வளரிக்கிட்டு இருக்க மாதிரி திமுகவுக்கு சாதகமாக பிரகாசமாக இல்லை. வாய்ப்பு இருக்குது, பட்டு கிளீன் ஸ்வீப்பு ஈஸியாக ஜெயிச்சிருவோம் 200 சீட்டு. வாய்ப்பு இல்லை ராஜா. சீமான் பாஷர் சொன்ன வாய்ப்பே இல்லை. இதுக்கு ரிலீஃப் விஜய்னு எப்படி நம்புறாங்க? அதுதான் பிரச்சனையா. இதுக்கு ரிலீஃப் விஜய்னு நான் சொல்லலை, நான் நம்பலை. நல்ல கேள்வி. நான் சொல்லலை, நான் நம்பலை. மக்கள் நம்புகிறாங்க. ஒரு தரப்பு மக்கள் நம்புகிறாங்க. அதாவது இதுதான் மக்களோட புத்தின்றது. தெரியாத ஏதோ ஒன்று மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். இது நல்ல கேள்வி. இதுக்கு விஜய் எப்படி ரிலீஃபாக மாற்றாக வர முடியும், எப்படி நம்புகிறாங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் மாற்றா வர வாய்ப்பு இல்லைன்றதான் என் கருத்தும். ஆனால் மக்கள் நம்புகிறாங்க. மக்களில் ஒரு பிரிவினர் நம்புகிறாங்க. எனக்கு லாஜிக் இருக்கணும்ல சார். இல்லை, அதாங்க புதுசாக வர ஒன்று மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஏன்னா நீ என்ன பண்ணிட்ட 5 வருஷம்? அதே குடும்ப அரசியல், அதே கொள்ளை, எல்லா மந்திரி பிள்ளையும் எம்எல்ஏ, எல்லா மத்திய எம்பி பிள்ளையும் மந்திரி, மாறி மாறி. மந்திரிக்கு சீட்டு இல்லைன்னா மந்திரி பிள்ளைக்கு சீட்டு, மாவட்ட செயலாளர் சீட்டு இல்லைன்னா மாவட்ட பிள்ளைக்கு சீட்டு. 88 வயசில் துரைமுருகனுக்கு சீட்டு. 88 வயசு. அவர் என்ன பண்ணுறாரு? பிரச்சாரத்தில் ஜீப்பில் ஏறின விசிகா பகுதி செயலாளர் ஜீப் விட்டு இறக்குறாரு. காந்திக்கு சீட்டில் ஒரு பிள்ளைக்கு சீட்டு, பொன்முடிக்கு சீட்டில் ஒரு பிள்ளைக்கு சீட்டு. அவர் ஏற்கனவே எம்பியாக இருந்தவர். 100% குடும்ப கட்சி என்பது மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டு இருக்கு. 100% இது குடும்ப கட்சி என்பது மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்படுது. கூச்ச நாச்சம் இல்லாமல், மனசாட்சி இல்லாமல், வெட்கமே இல்லாமல் வாரிசு அரசியலை அவர்கள் நியாயப்படுத்துகிறார்கள். இந்த தலைமுறை அடுத்த தலைமுறைங்க இது. உங்களுக்கு விஜயை பிடிக்கலாம், பிடிக்காம போகலாம், விஜய் ஜெயிக்கலாம், தோக்கலாம், அதுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பலை. ஆனால் அங்கே ஏன் கூடுது, ஆதரவு கூடுதுன்னா, குடும்பமாக இவங்க எல்லாத்தையும் அனுபவிப்பாங்க. நாம் ஏன் இவங்களுக்கு மட்டும் போடணும்? புதுசாக ஒருத்தருக்கு போடுவோமே, அவரால் பிரச்சனையை தீர்க்க முடியுமா? தீர்க்க முடியாமல் போகலாம். உங்களால் மட்டும் என்ன தீர்க்க முடிஞ்சுது? தப்பு பண்ணால் அடுத்தவரை மாற்றிட்டு போகலாம். அவர் மாற்று இல்லைன்னு தெரிஞ்சும் ஓட்டு போட தயாராக இருக்கான். ஏன்னா இவங்களை பிடிக்கல. இதெல்லாம் உண்மை சுடும், ஏற்றுக்கிறதுக்கு மனசு தயங்கும். எனவே பொட்டியை திறக்கும் போது 4ஆம் தேதி தெரிஞ்சிட போகுது. இப்போ இருக்க சூழ்நிலையில் குறைச்சி மதிப்பிடாதீங்க. பெரிய அளவில் அவரால் சேதாரத்தை ஏற்படுத்த முடியும். யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு தொங்கு சட்டமன்றம் அமைவதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாகி கொண்டிருக்கின்றன. அப்படித்தான் நான் பார்க்கிறேன். இவ்வளவு வலிமையான கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் கையில் வைத்திருந்தோமா அப்படி தொங்கு சட்டமன்றம் தாராளமாக வரும். 2001 கருணாநிதி கூட்டமா அது? ஐயோ எத்தனை கட்சி, எல்லாம் ஜாதி கட்சி. இது என்ன வலுவான கூட்டணின்றீங்க? காங்கிரஸ் 2 இடதுசாரிகள், விசிகா, மதிமுக தவிர மற்றது எல்லாம் ஜாதி கட்சி அல்லது மதம் பேசக்கூடிய கட்சி, சிறுபான்மையினர். ஓகே, ஃபைன். மதம் பேசக்கூடிய, மத வெறி பேசக்கூடியதல்ல. மத வெறி பேசக்கூடியவர்கள் என்றும் அதில் சிலர் இருக்கிறார்கள். சிறுபான்மையினருக்கான பாதுகாப்பு அரண் என்பது வேறு, மதத்தை மட்டுமே வைத்து பிழைப்பு நடத்தக்கூடியது என்பது வேறு. மதம் சார்ந்த, ஜாதி சார்ந்த கட்சிகள் தான் 80% இருக்குது. 5-6 கட்சிகளை தவிர மற்றதெல்லாம் ஐதர் ஜாதி கட்சி, 6 மத கட்சி. ஏதோ குறிப்பிட்டு சொல்லுங்களேன். தேவையில்லை, புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். புரியலன்னா அதை நீ பாக்கியம் செய்தவன். எல்லா ஜாதி கட்சியும் அங்கே தான் இருக்குது. எல்லா முஸ்லீம் கட்சியும், எல்லா கிறிஸ்தவ கட்சியும் அங்கே தான் இருக்குது. இதெல்லாம் இதை மட்டுமே வச்சுக்கலாம் நீங்கள் ஜெயிக்க முடியாது. ஏன்னா ஜாதி சார்ந்து, மதம் சார்ந்து மக்கள் பெரும்பாலானவங்க ஓட்டு போடுறதில்லை. அப்படி போட்டால் ராமதாஸ் தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கும். பெரும்பாலான ஜாதியை சார்ந்த ஒரு தலைவர், ஒரு வன்னியர் கம்யூனிட்டி, அவங்க தான் தமிழ்நாட்டில் பெரும்பாலான சமூகத்தினர். ஏன் அவரால் ஜெயிக்க முடியல? அவர் கட்சியால் 3 சீட்டு 4 சீட்டு கூட ஜெயிக்க முடியல. அதனால் மக்கள் அப்படி ஓட்டு போடுறாங்கன்னு நம்ம சொல்லிட முடியாது. அதை வச்சு குழப்பம் நடத்துகிறவங்களை வச்சு நீங்கள் கூட்டணி அமைக்கிறீங்க. அதே தான் அப்படியே 2001 கருணாநிதி பண்ணதை இப்போ ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார். திருமாவளவனுடைய இந்த முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப நல்ல முடிவு. தன் கட்சியை திமுகவிடம் இருந்து காப்பாற்றுவதற்காக அவர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். இதற்கும் திமுகவிடம் இருந்து திமுக விசிகாவை கபலீகரம் செய்ய எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டது. அது இந்த ப்ராசஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது உணர்ந்து கொண்ட காரணத்தால் அவர் சிலருக்கு சீட்டு மறுத்திருக்கிறார். அவரே களத்தில் இறங்கியிருக்கிறார். உடைச்சு பேச முடியாதா? இதுக்கு மேலே நான் உடைச்சு பேசுறது? அவர் எதுக்கு களத்துக்கு வர்றாரு? கட்சியை காப்பாற்ற தான் களத்துக்கு வர்றாரு. ஆல்ரெடி அவர் தானே கட்சி தலைவர். கட்சி அவர் கட்டுப்பாட்டில் இல்லைன்னு அவர் நம்புறாரு. அதனால தான் அவர் களத்துக்கு வர்றாரு.
மாநில அரசியலுக்கு அவர் வருவதற்கு காரணம் அவரே சொன்ன மாதிரி 26 தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியல் களம் பெரிய மாற்றத்தை சந்திக்கப் போகிறது. மதவாத சக்திகள் போது தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும். இன்னைக்கு இதை ஹிந்து ஆங்கில நாளிதழுக்கு டிஜிட்டல் பிரிண்ட் கொடுத்த பேட்டியில் சொல்றார், திமுக தனி மெஜாரிட்டி கிடைச்சாலும் அதை உடைக்க பாஜக எல்லா முயற்சிகளையும் செய்யும். திமுகவுடைய பாஜக எதிர்ப்பையும் அவர் கேள்விக்குறியாக்குகிறார். எம்பியா வந்துட்டு எம்எல்ஏ பதவி வராருன்னா அதோட அர்த்தம் என்ன? 3 பேர் இந்த கட்சியோட முகங்களாக அதில் 2 பேர் அறியப்பட்டவர்கள் என்ற சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு. அது எல்லாருக்கும் என்னன்னு தெரியும். ஆளூர் ஷானவாஸுக்கு. ஆமாம். அப்புறம் இவர் எஸ்எஸ் பாலாஜி அவருக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் கொடுக்கணும். தெளிவான விளக்கம் இல்லை, ஒரு வெங்காயம் இல்லை. வீடியோ மொத்தமாக சரியாக பார்க்கல. முன்கூடியே திமுக விசிக உறவில் எந்த வருஷமும் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அந்த உறவை எப்படியா ஒட்ட வைக்கணும். நீங்கள் உங்களுக்கு ஒரு அஜெண்டா இருந்ததுன்னா அதில் ஒன்று இருக்குது, அது தெளிவாக இருக்குன்னு நீங்கள் பார்ப்பீங்க. தெளிவாக சொல்கிறாருல்ல, பேச்சுவார்த்தைக்கு போகும்பொழுது இந்த தொகுதி அந்த தொகுதியான நாங்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது நான் நாகப்பட்டினம் தொகுதியை கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள் அவரே வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். யார்? ஷானவாஸ். நாகப்பட்டினம் தொகுதியை நான் கேட்குறேன், நல்லா கவனிங்க, போனால் அந்த வீடியோவில் பாருங்கள். ஆனால் இருக்குது இப்பயும் டிஜிட்டலில். நாகப்பட்டினம் தொகுதியை நான் கேட்கும்போது எந்தெந்த தொகுதியை நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தும்போது பூர்வாங்க கட்டத்தில் ஒரு கட்டத்தில் நாகப்பட்டினம் தொகுதியை நான் கேட்கும்பொழுது இல்லை அவரே வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்கன்றார். அது மூலமாக அவர் என்ன சொல்கிறாரு? 2 விஷயத்த சொல்கிறார். நாகப்பட்டினத்தில் தனக்கு நிற்க விருப்பம் இல்லைன்றதை ஷானவாஸ் தெளிவுபடுத்தி விட்டார். அதை விட முக்கியமானது, அதை என்கிட்ட சொல்லலை, ஒரு திமுக கிட்ட சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன சொல்கிறார்? திரும்ப அவங்களோட ஒரு நேரடியாக தொடர்பில் இருந்தாருன்றார். அதானங்க அதுக்கு அர்த்தம். புரியுதா? புரியலையா உங்களுக்கு? அந்த அளவுக்கு நுட்பமா நுணுக்கமா அரசியலோட பார்க்கறதா? அது அப்படி பார்க்கலன்னா நீங்க திமுக விசிக உறவுல அது தொடரணும் அப்படின்னு முன்முடிவோட ஒரு அஜெண்டாவோட இந்த பிரச்சனையை பார்க்குறீங்க. இந்த பிரச்சனையை பத்தி யார்கிட்ட வேணா போய் நீங்க கேட்டு பாருங்க. சார்பு நிலை இல்ல, மேபி நண்பர்கள் கிட்ட கேஷுவலா சொல்லிருக்காங்க. அது எப்படிங்க சொல்ல முடியும்? அது எப்படி சொல்ல முடியும்? சொல்லக்கூடாது. உன் விசுவாசம் அங்க இருக்குன்றத திரும்ப போட்டு உடைச்சிட்டாரு. இன்னைக்கு அவ்வளவு நுட்பமா பார்க்க முடியுன்ற கேள்வி அவலமான கேள்வி. திமுக விசிக உறவு எப்படியாவது ஒட்டிக்கிட்டு இருக்கணும்னு ஒரு அஜெண்டாவோட இருக்கக்கூடிய மார்ஷல் வாயிலிருந்து தான் அந்த கேள்வி வரும். இல்ல, அப்படி இல்ல. அதுதான் அர்த்தம். ஃப்ரெண்ட்லியா சொல்லிருக்கலாம். ஃப்ரெண்ட்லியா சொல்ல முடியாது சார். கேஷுவலா சொல்ல முடியாது சார். ஃப்ரெண்ட்லியா கேஷுவலா சொல்ல முடியாது சார். நாகப்பட்டினம் தொகுதியில ஷானவாஸுக்கு விருப்பம் இல்லைன்ற செய்தி திமுக மூலம் தான் விசிக தலைவர் திருமாவுக்கு எட்டப்படுகிறது என்றால் ஷானவாஸ் யார் கட்டுப்பாட்டில் இருந்தார்? நான் சொல்லல சார், இது திருமா சொல்றாரு. இது பாருங்க, இந்த பிரச்சனையில் எனக்கு எந்த எஜெண்டாவும் கிடையாது. அவங்க ஷானவாஸை கொடுத்தான்னா கொடுக்காட்டின்னா. திருமாவோட இன்றைய வீடியோ தெளிவுபடுத்தி விட்டது, ஷானவாஸ் என் கட்டுப்பாட்டில் இல்லை, ஒரு திமுக கட்டுப்பாட்டுக்கு போய்விட்டார் என்பதை. எப்படி சொல்றாரு? தொகுதியை பற்றி பேசும்பொழுது, நாகப்பட்டினம் தொகுதியை பற்றி பேசும்பொழுது அவர் சொல்லுகிறார், நாகப்பட்டினம் தொகுதியை நான் கேட்டேன், அவர்கள் சொன்னார்கள் நாகப்பட்டினம் வேண்டாம் என்று அவரே சொல்லிவிட்டாரு என்று. அதுக்கு அடுத்து ரொம்ப கண்ணியமா சொல்றாரு, தான் கட்சிக்காரங்களையும் காட்டி கொடுக்கக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் சொல்றாரு பல்லாவரம் தொகுதியை ஷானவாஸ் கேட்டார்ன்றார். பல்லாவரத்தை கேட்டார்ன்றது நியூஸ் இல்லை. நாகப்பட்டினம் தொகுதியை தான் கேட்கும் பொழுது நாகப்பட்டினத்தில் நிற்பதற்கு அவர் சிட்டிங் நாகப்பட்டினம் எம்எல்ஏ, கரெக்டா? நாகப்பட்டினம் தொகுதியை நான் கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், யார்? திமுக, அவரே நாகப்பட்டினம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் என்று. இது எந்த கட்சி தலைவனாக இருந்தாலும் சுருன்னு ஏறும். நீங்கள் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்கள்? யாருடைய கட்டுப்பாட்டில் நீங்கள் இருக்கிறீர்கள்? போய் யாரை வேணா கேட்டு பாருங்க. முட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க, கண்ணை மூடிக்கின்னு எதையும் நான் பார்க்க மாட்டேன், காது கொடுத்து கேட்க மாட்டேன்றவங்க வேணா இது ஃப்ரெண்ட்லியான ஒரு சஜஷன்னு சொல்லலாம். நான் கேட்குறேங்க நாகப்பட்டினத்தை, நான் திருமாவளவங்க, நான் நாகப்பட்டினம் தொகுதியை கேட்குறேன், பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஏங்க நாகப்பட்டினம் எதுக்கு இங்கே கேட்குறீங்க? அவரே வேணான்ட்டாரு. அவரே வேணான்ட்டாரா? கமான். அப்போ யார் கட்டுப்பாட்டில் யார் இருக்கா? நீங்கள் விசிக எம்எல்ஏ, உங்களுக்கு நாகப்பட்டினம் வேணான்னு நீங்கள் திமுக கிட்ட சொல்லுவீங்களா? அப்போ திமுக விசிக தலைவராக யார் இருந்தாலும், XYZ இருந்தாலும் இது எப்படி அனுமதிப்பாங்க? அப்படிதான் சார் இதை பார்க்கணும். நான் அதை அப்படி பார்க்க மாட்டேன், அது ஃப்ரெண்ட்லி அப்படின்னா இதை பார்க்குற நேர்களோட முடிவுகளை விட்டுறேன், நீங்கள் யாருன்றது. இல்லை, எனக்கு இதில் பர்சனலாக எதுவும் இல்லை. நான் ஜஸ்ட் எனக்கும் பர்சனலாக எதுவும் இல்லை, மக்கள் முடிவு பண்ணட்டும். இந்த ஒரு கோணத்தில் இருக்கும்போது நீங்கள் முட்டு கொடுக்குறீங்க. இல்லை, இந்த கோணத்தில் தான் நான் கேட்கல. இந்த கோணத்தில் இப்போ நான் இந்த ஆன்சருக்கு போய் கன்வின்ஸ் ஆகிறீங்களா, இல்லை அது பழைய முட்டு கொடுக்குறதுல தான் இருக்கீங்களா? மேபி இருக்கலாம், யோசிக்கலாம். அது உண்மைன்றது அவங்களுக்கு தான் தெரியும். கமான், இது குறுக்கு விசாரணை கிடையாது, கொலை வழக்க, திருட்டு வழக்கம் கிடையாது. அரசியல்ல நம்ம பர்செப்ஷன்ஸை வச்சு தான் பேச முடியும். நான் ஒரு கட்சி நடத்துறேங்க, சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ, எங்கிட்டயும் 4 எம்எல்ஏ இருக்காங்க. போன தடவை எனக்கு 6 சீட்டு கொடுத்தாங்க, 4 ஜெயிச்சேன். இந்த தடவை நான் 12 கேட்குறேன், 10 கேட்குறேன், ஏதோ ஒன்று கேட்குறேன்.
எந்தெந்த தொகுதின்னு பேச்சு வருதுங்க திமுக கிட்ட. அவங்க சொல்கிறாங்க நான் நாகப்பட்டினத்தை கேட்குறேன், அவங்க சொல்கிறாங்க நாகப்பட்டினம் அவரே வேணான்ட்டாரு. ஏங்க அது எவ்வளோ பெரிய நியூஸுங்க, எவ்வளோ பெரிய நியூஸ் அது. திருமா பொசிஷனில் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த முடிவை தான் எடுத்திருப்பார்கள். அதனால தான் கட்சியை காப்பாற்ற வராரு. இதுல 2 விஷயம். இதுல வந்து திருமா அவர்களும் ஆளூர் ஷானவாஸ் மேல அதிருப்தி தெரிவிக்கல. ஆளூர் ஷானவாஸ் தெளிவா ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு, இன்னும் வீரியமாக கட்சி பணியில ஈடுபடுது, அரசியல் ஈடுபடுது. அதெல்லாம் இந்த அரசியல்வாதிங்க டைலாகு 2 பேரும் சொல்லலைன்னு மழுப்பாதீங்க. மறுபடியும் திருமா தான் போட்டு உடைச்சிட்டாருன்றாங்க. ஷானவாஸ் சொன்னா மழுப்பி இருக்கலாம், திருமா உடைச்சிட்டாரு. நாகப்பட்டினம் தொகுதி எனக்கு கொடுங்க நான் கேட்குறேன், அவங்க சொல்றாங்க ஏங்க அவரே வேணான்ட்டாங்களேன்னு அவங்க சொன்னாங்கன்னு. அப்பதாங்க எனக்கு தெரியுதுன்றாரு அவரு. இல்ல இதை புரிஞ்சுக்க ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் அவருடைய பேச்சு எல்லாருக்கும் தெரியும், எல்லா திருமாவளவனை தாண்டி தன்னுடைய விசுவாசத்தை அவர் திமுகவிற்கு காட்டி விடுவாரா? இப்ப இந்த கேள்விக்கு என்ன பதில்? நாகப்பட்டினம் வேணான்னு அவர் முதல்ல திருமா கிட்ட சொல்லாம திமுக கிட்ட சொல்லியிருக்காருன்னா அவர் விசுவாசம் எங்க இருந்திருக்கு? இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இந்த பாருங்க 5 வருஷமா டிவியில பேசினாரு, யூடியூப்ல இந்த கதையெல்லாம் வேணாம், இந்த பிரச்சனைக்கு டைரக்டா வாங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கட்சி உங்களோட பெருசு. திருமாவும் விசிகாவும் இல்லை என்றால் ஷானவாஸ் யார்? அவர் திறமசாலி, நல்லவர், என்னுடைய நண்பர், எல்லாம் கரெக்ட், திறமசாலி, மாற்று கருத்தே இல்லை. திருமாவளவனும் விசிகாவும் இல்லை என்றால் ஷானவாஸின் அடையாளம் என்ன கடந்த 5 ஆண்டுகளில்? அதுக்கு பேசுங்க சார், அதை பேசுங்க. நீங்கள் எவ்வளவு பெரிய திறமசாலிகளாக இருந்தாலும் கட்சி உங்களை விட பெரியது, மறந்துடாதீங்க. இந்த எண்ணம் உங்களுக்கு மறைய ஆரம்பிக்குதோ அன்றைக்கே நீங்கள் சறுக்க ஆரம்பிக்கிறீர்கள். அதான் நடந்திருக்கு. இப்ப நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. பூனைக்குட்டி வெளியில வந்துடுச்சு. திரும்ப தன் வீடியோல தெளிவா சொல்லிட்டாரு, தொகுதி பங்கீட்டுல ஷானவாஸ் பேரை சொல்லல. தொகுதி பங்கீடு பேசும்போது நாகப்பட்டினத்தை நான் கேட்டேன், அவரே வேணான்ட்டாருன்னு அவங்க சொன்னாங்க. யாரு? திமுக சொன்னாங்க. நாகப்பட்டினம் எனக்கு வேணான்னு அவர் திருமா கிட்ட சொல்லியிருந்தா அவர் நாகப்பட்டினத்தை கேட்டுக்க மாட்டார். அப்ப எனக்கு நாகப்பட்டினம் சிட்டிங் எம்எல்ஏ சாதாரண சிட்டிங் கான்ஸ்டிடுவன்சி தான் கேட்பாங்க. 90%, 10% தான் வேற தொகுதி. என் எம்எல்ஏக்காக நான் சீட்டு கேட்குறேன், அவங்க சொல்றாங்க ஏங்க நீங்க கேட்குறீங்க, அவரே வேணான்றாரு. அவர் யார்கிட்ட சொல்லியிருக்காரு முதல்ல? இதை விட வேற என்ன சாட்சி வேணும்? யார் கட்டுப்பாட்டில் யார் இருக்கிறார்கள்? பொதுவெளியில இருக்கு, இத்தனையும் ஊடகமா இல்லை, அவரோட வீடியோல இருக்கு, இப்பயும் அந்த வீடியோ இருக்கு, யூடியூப்ல இருக்கு. பர்சனலி எனக்கு எந்த விதமான வன்மமும் ஆளூர் ஷானவாஸ் மீது சத்தியமா இல்லை. ஆனால் அவர் மோர் லாயல் தேன் த குயின் மாதிரி விசிகாவை விட திமுகவுக்கு விசுவாசமாக இருந்தார். அதனால தான் சீட் மறுக்கப்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச உண்மை. இதை வெளிப்படையா பேச தயங்குறாங்க. அந்த குற்றச்சாட்டு உண்மை என்பதற்கு திருமாவோட வீடியோவை சாட்சி. அவ்வளவுதாங்க. இது திராவிட முன்னேற்ற கழகம் ரசிக்கவில்லை, கோபப்படுகிறார்கள். ஷானவாஸுக்கு சீட்டு மறுக்கப்பட்டது திமுகவுக்கு பெருத்த கோபம், அவமானம். அதை விட கோபம் திருமா மாநில அரசியலுக்கு திரும்புவது. ஏன்னா அவர் ஜெயிச்சிட்டார்னா ஜெயிக்க வாய்ப்பு அதிகம். லோக்சபா எலெக்ஷன் 3 வருஷம் இருக்கு, இன்னும் இடைத்தேர்தல் வருது. என்ன தொகுதி அது? சிதம்பரம் தனி தொகுதியில் இடைத்தேர்தல். அது திமுகவுக்கு ஒரு நெருக்கடி. விசிகா கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆமா, செலவெல்லாம் பண்ணணும். அந்த நெருக்கடி வேறு, நான் அதை பத்தி பேச விரும்பல. அதுல திமுகவுக்கு கோபம் வருவதற்கு நியாயம் இருக்கு. ஏன்னா தேர்தலை போய் சந்திக்கணும், தோக்கக்கூடாது. கண்டிப்பா அந்த தேர்தலை தான் நின்று ஜெயிக்கணும் தான் திமுக பார்க்கும். அதெல்லாம் வேற. சில பேருக்கு அவர் ஏன் சீட்டை மறுத்தாருன்றது நியாயப்படுத்தப்பட்டிருக்கு. சிலர் இப்படி சொல்றாங்க, இந்த ஒரு கோணம் இருக்கு. சொல்லுங்க. என்ன போன பேச்சுவார்த்தையில மாநிலங்களை சீட்டு ஒண்ணு கேட்டாங்க, அது அடுத்ததுல பாக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த சீட்டை வேணா ஷானவாஸ்க்கு தர்றதுக்காக வச்சிருக்காங்க. இதெல்லாம் கற்பனை, எழுதி வைக்கப்பட்ட கற்பனை. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இந்த முடிவுக்கு பிறகு திருமாவே இன்றைய வீடியோல நாகப்பட்டினம் வேணான்னு அவர் சொன்னது திமுக சொல்லிதான் எனக்கு தெரியும்னு சொன்ன பிறகு விசிகாக்குள்ள ஷானவாஸுக்கு இனிமேல் வெகுமதிகள் கொடுக்கப்படுமா என்பது நான் பார்ப்பவர்களின் முடிவுக்கும் உங்கள் முடிவுக்கும் விட்டு விடுகிறேன். நன்றி சார்.